வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த டீப் டைவ்ல ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். கேட்கறவங்களுக்கு உற்சாகமான வரவேற்பு. இப்போ இன்னைக்கு தேதியான மே 16, 2026ல இந்திய பொருளாதாரம் ஒரு பெரிய சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு நிகரா இதுவரை இல்லாத அளவுக்கு சரிஞ்சு ரூ. 95.80 தாண்டி இப்போ ரூ. 96.14 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம். கண்டிப்பா. ஏன்னா இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இந்த சரிவுங்கிறது உலகளாவிய அரசியல், அப்புறம் கச்சா எண்ணெய் விலை, உலக நாடுகள் மத்தியில இருக்கிற பதற்றம்னு பல விஷயங்களை உள்ளடக்கின ஒண்ணு. கரெக்ட். இத பத்தி தெளிவா பேசுறதுக்காகவே நாங்க நிறைய சோர்ஸ்கள்ல இருந்து டேட்டா எடுத்திருக்கிறோம். இன்சைட்ஸ் ஐஏஎஸ், டிஓஐ, அவுட்லுக் பிசினஸ், டெய்லி இன்ஃபோ. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான பொருளாதார ஆய்வு கட்டுரைகள், அதாவது ஜேஇடிஆர் மாதிரியான சோர்ஸ்கள்ல இருந்து தகவல் திரட்டி இருக்கோம். ஆமா, இந்த சோர்ஸ்கள் எல்லாமே ரொம்ப ஆழமா இந்த விஷயத்தை அலசியிருக்காங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, சுதந்திரம் அடைந்தப்போ வெறும் ரூபாயாக இருந்த டாலர் இப்போ ரூபாயை தொட்டதுக்கு என்ன காரணம்? இந்த கேபிட்டல் ஃப்ளைட் அப்படின்னா என்ன? நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை தடுக்க என்ன பண்றாங்க? முக்கியமா இது உங்களோட அன்றாட வாழ்க்கையும் வெளிநாட்டுல படிக்க நினைக்கிற மாணவர்களையும் எப்படி பாதிக்கும்னு ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். அதுவும் எந்த ஒரு சார்பும் இல்லாம நியூட்ரலா சொல்ல போறோம். ஏன்னா இதுல நிறைய அரசியல் இருக்குன்னு சில சோர்ஸ்கள் சொல்றாங்க. ஆனா நாம அந்த அரசியலுக்குள்ள போகாம ஃபேக்ட்ஸ் மட்டும் பேச போறோம். சரியா சொன்னீங்க. எந்த பக்கம் சாய்ந்துன்னு நம்ம பேச போறதில்ல. இப்போ இந்த சரிவு திடீர்னு ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு தியேட்டர்ல நெருப்புன்னு யாராவது கத்துனா எல்லாரும் பதறி போய் ஒரே நேரத்துல வெளியே ஓடுவாங்கல்ல, அதுபோலதான் இந்த கேபிட்டல் ஃபிளைட் விஷயமுமா? அதாவது மூலதனம் ஒரே அடியா வெளியேறுவதா இது? சூப்பர் உதாரணம். ஆமா, கிட்டத்தட்ட அது போலதான். முதலீட்டாளர்கள், அது உள்ளூர் ஆட்களோ இல்ல வெளிநாட்டு நிறுவனங்களோ, அவங்க பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இழக்கும்போது தங்களோட முதலீடுகளை ரொம்ப வேகமா வெளியெடுக்கிறாங்க. ஓ, அந்த பயம்தான் காரணமா? ஆமா, இந்த மே 2026ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ் 1959 கோடி ரூபாய இந்திய பங்குச்சந்தையில இருந்து வெளியெடுத்திருக்காங்க. நிஜமாவா? ஒரே நாள்ல 1959 கோடியா? அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் மட்டும் மொத்தமா 21 பில்லியன் டாலர்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியேறி இருக்கு. வாவ், 21 பில்லியன் டாலர்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட். இவ்வளவு பணத்தை அவங்க ஏன் பதறி போய் எடுக்கிறாங்க? என்ன காரணம் சொல்றாங்க சோர்ஸ்கள்ல? முதல் முக்கியமான காரணம் கச்சா எண்ணெய் தாங்க. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் உலக அளவுல ரொம்ப அதிகமா இருக்கு. நியூஸ்ல டெய்லி பாக்குறோம். குறிப்பா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற ஒரு கடல் வழி இருக்குல்ல. ஆமா ஆமா, முக்கியமான கப்பல் போக்குவரத்து நடக்கிற இடம். கரெக்ட். அங்க கப்பல் போக்குவரத்துல பிரச்சனை வந்ததால கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி இப்போ $106 வரை போயிருக்கு. $106? ஆனா கச்சா எண்ணெய் விலை ஏறுறதுக்கும் நம்ம ரூபாய் மதிப்பு குறையறதுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? ரொம்ப சிம்பிள் லாஜிக். இந்தியா தனது தேவையில 90% எண்ணெயை இறக்குமதி தான் செய்து, அது உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, நாம நிறைய இம்போர்ட் பண்றோம். அந்த எண்ணெயை வாங்கறதுக்கு நாம டாலர்ல தான் பேமெண்ட் பண்ணணும். விலை ஏறும்போது நாம கொடுக்க வேண்டிய டாலரோட அளவும் அதிகமாகுது. அப்போ மார்க்கெட்ல டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகி ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரூபாய் மதிப்பு குறையுது. ஓஹோ, டிமாண்ட் அண்ட் சப்ளை. நம்ம அதிக டாலர் தேடும்போது டாலர் ரேட் ஏறிடுது. இப்போ புரியுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது காரணம் ஸ்ட்ராங்கான டாலர் மற்றும் டேப்பர் டான்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். டேப்பர் டான்ட்ரம் அப்படின்னா என்ன? அதாவது உலக அளவுல முதலீட்டாளர்கள் எப்பவுமே டாலரை ஒரு சேஃப் ஹேவனா பாக்குறாங்க, ஒரு பாதுகாப்பான முதலீடு அது. அமெரிக்கா இப்போ வட்டி விதிதங்களை அதிகமாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ வட்டி அதிகமா கிடைச்சா லாபம் தானே நாங்க போயிடுவாங்களா? அதேதான். இந்தியாவில இருக்கிற பணம் எல்லாம் பாதுகாப்பும் அதிக லாபமும் தேடி அமெரிக்காவுக்கே திரும்ப போகுது. இதத்தான் டான்ட்ரம்னு சொல்றோம், பதற்றத்துல பணத்தை எடுக்கிறது. அப்போ இறக்குமதியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பயப்படுவாங்கல்ல? கண்டிப்பா. இறக்குமதியாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பதற்றம் இருக்கு. ரூபாய் மதிப்பு நாளைக்கு இன்னும் குறையுமோங்கிற பயத்துல அவங்க முன்கூட்டியே மார்க்கெட்ல டாலர்களை அதிகமா வாங்கி குவிக்கிறாங்க. ஓ, தேவையே இல்லனாலும் பிற்காலத்துக்காக வாங்கி வைக்கிறாங்க. ஆமா, இதனால மார்க்கெட்ல டாலருக்கு தட்டுப்பாடு ரூபாய் மதிப்பு இன்னும் அதல பாதாளத்துக்கு போகுது. சரி, ரூபாய் இப்படி சரிஞ்சுக்கிட்டே போறப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க?
அவங்க வேடிக்கையை பார்க்கறாங்களா? வேடிக்கையெல்லாம் பார்க்கல. இங்க தான் இம்பாசிபிள் ட்ரிலெமா, அதாவது சாத்தியமில்லாத முக்கோணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருளாதார விதியை நம்ம புரிஞ்சுக்கணும். சாத்தியமில்லாத முக்கோணம்னா? ஒரு நாட்டால் 3 விஷயங்களை ஒரே நேரத்துல செய்ய முடியாது. ஒன்னு, சுதந்திரமான மூலதன புழக்கம், அதாவது வெளிநாடு பணம் ஈஸியா உள்ள வர்றதும் வெளியே போறதும். 2, சுதந்திரமான நாணய கொள்கை, அதாவது நமக்கேத்த மாதிரி வட்டி விகிதங்களை மாத்துறது. 3, நிலையான நாணய மதிப்பு. அப்போ இந்த 3ல ஏதாவது 2 மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியுமா? கரெக்ட். இந்தியா முதல் 2 தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால ரூபாய் மதிப்பை ஒரு குறிப்பிட்ட ரேட்ல நிரந்தரமா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இத மேனேஜ்ட் ஃப்ளோட் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், நம்ம கிட்ட தான் நிறைய அந்நிய செலவணி கையிருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கே. அதை வச்சு ஆர்பிஐயால டாலர் விலையை ஒரு 80 ரூபாய்க்காவது கொண்டு வர முடியாதா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆர்பிஐ சும்மா இல்ல, அததான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூபாய் மதிப்பை காப்பாற்ற அவங்க ஏற்கனவே சுமார் $38 பில்லியன் சந்தையில வித்திருக்காங்க. 38 பில்லியன் டாலரியா? ஆமா. அதனால இப்ப நம்ம கையிருப்பு 690.69 பில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு. ஓ, அப்போ ரிசர்வ் பேங்க் கையில இருக்க பணத்தை எடுத்து மார்க்கெட்ல கொடுத்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குமே. கண்டிப்பா லிமிட் இருக்கு. கையிருப்பை முழுசா காலி பண்ணிட முடியாது. அதனாலதான் அரசாங்கம் வேற சில நடவடிக்கைகளையும் எடுக்கறாங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? உதாரணமா, தங்கத்தின் மீதான இறக்குமதி வரிய அரசு 6% 15% உயர்த்தியிருக்கு. 15%? இதுக்கு என்ன காரணம்? தங்கம் வாங்குறத குறைக்கிறதுக்கா? ஆமா. தங்கம் இறக்குமதி பண்ணா நம்ம டாலர் தான் கொடுக்கணும். வரியை ஏத்துனா மக்கள் கொஞ்சம் வாங்குறத குறைப்பாங்க. அது மூலமா டாலர் வெளியே போறது குறையுங்கிறது தான் ஐடியா. புரியுது. வேற என்ன பண்றாங்க? வங்கிகள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஸ்பெக்குலேஷன், அதாவது இந்த ஊக வணிகம் செய்வதை தடுக்க கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. ஒரு பேங்கோட நெட் ஓபன் பொசிஷன் லிமிட்டை $100 மில்லியன் குறைச்சிருக்காங்க. அதாவது தேவையில்லாம டாலரை வாங்கி வைக்கிறத தடுக்கறாங்க. கரெக்ட். இது தவிர பிரதமர் மோடி அவர்கள் கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. மக்கள் வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து உள்நாட்டு சுற்றுலால ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓ, இது டொமஸ்டிக் ஃபர்ஸ்ட் டூரிசம் கான்செப்ட். ஆமா. பொருளாதார மொழியில இத மாரல் சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமா போடாம மக்கள் கிட்ட ஒரு தார்மீக கோரிக்கை வைக்கிறது. நீங்க லண்டன் போனதுக்கு பதிலா கேரளாவுக்கோ காஷ்மீருக்கோ போனா அந்த டாலர் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கும்ல. நிஜமாவே இது ஒரு நல்ல மூவ் தான். சரி, இப்போ இதெல்லாம் மேக்ரோ லெவல்ல உலக அளவுல நடக்கிற விஷயங்கள். இது இந்த பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிற சாமானிய மக்களோட பாக்கெட்டை எப்படி பாதிக்கும்? யார் லாபம் அடையறாங்க, யார் கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. முதல்ல இந்த உள்நாட்டு பணவீக்கம், அதாவது இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் பத்தி பேசுவோம். பணவீக்கம்னா விலைவாசி ஏறுறது தானே? ஆமா. கச்சா எண்ணெய் விலை உயர்வால டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் செலவு ரொம்ப கூடிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, காய்கறி, மளிகை சாமான்கள், அப்புறம் உணவுகண்டல்ல பயன்படுத்துற கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் விலையெல்லாம் மடமடன்னு ஏறுது. இது நம்ம டே டு டே லைஃப்ல பெரிய அடியாச்சே. ரொம்ப பெரிய அடி. 2025-26ல பணவீக்கம் 5.2% உயரும்னு பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கறாங்க. அப்போ நம்ம பட்ஜெட்ல இன்னும் நிறைய செலவாக போகுது. இதை விட கொடுமையான ஒரு விஷயம் நான் சோர்ஸ்கள்ல படிச்சேன். வெளிநாட்டுக்கு படிக்க போகும் மாணவர்களோட நிலைமை. இது ரொம்ப பரிதாபமான நிலைமையா இருக்கே. அது ஒரு டபுள் ஆக்ஷன் இடின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, யூகேல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட ஃபீஸை 3-5% வரைக்கும் ஏத்துறாங்க. ஓகே, அது ரெகுலரா நடக்கிறது தான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ரூபாயோட மதிப்பு 5-7% சரிஞ்சிருக்கு. அப்போ மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு மாணவனுக்கு கிட்டத்தட்ட 10% பேலன்ஸ் அடிக்குது. வாவ், 10%ன்னா லோன் போட்டு போறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். 30 லட்சம் கட்டணும்னு நினைச்ச இடத்துல திடீர்னு 3 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணும்னா அந்த மிடில் கிளாஸ் குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் பல மாணவர்கள் இப்போ அமெரிக்கா, யூகே விட்டுட்டு ஜெர்மனி, தைவான் போன்ற நாடுகளுக்கு போற ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. ஓ, அங்க செலவு கம்மிங்கிறதாலயா? ஆமா. அது மட்டும் இல்லாம சில யூனிவர்சிட்டிஸ் ஹைபிரிட் முறையில படிக்க ஆஃபர் பண்றாங்க. அதாவது 2 வருஷம் இந்தியாவுல படிச்சுட்டு பேலன்ஸ் 2 வருஷம் வெளிநாடு போய் படிக்கிறது. இது கொஞ்சம் செலவு குறைக்கும். ஆனா ஏற்கனவே அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க நிலைமை தான் ரொம்ப மோசம். அங்க போய் வாடகை கொடுக்கவும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடன் சுமை ரொம்ப அதிகமாகுது. பாவம் அவங்க.
சரி, எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றோம். ஆனா பொதுவா ரூபாய் மதிப்பு குறைஞ்சா ஏற்றுமதியாளர்களுக்கு, அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாபம் தானே? அவங்க விக்கிற பொருளுக்கு நிறைய ரூபாய் கிடைக்கும்ல? இது ஒரு மிகப்பெரிய மித், அதாவது ஒரு கட்டுக்கதை. பொதுவா ரூபாய் மதிப்பு குறைஞ்சா ஐடி கம்பெனிகளுக்கும் ஃபார்மா நிறுவனங்களுக்கும் லாபம்தான். அவங்களுக்கு பெருசா செலவில்ல, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகே, அப்போ யாருக்கு நஷ்டம்? ஆனா அந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, எம்எஸ்எம்இன்னு சொல்வோம், அவங்களுக்கு இது பெரிய அடி. அது ஏன்? அவங்களும் எக்ஸ்போர்ட் தானே பண்றாங்க. ஆமா, ஆனா செங்கடல் பகுதியில நடக்கிற பிரச்சனையால இப்போ கப்பல்கள் எல்லாம் வழக்கமான ரூட்ல வராம ஆப்பிரிக்காவை சுத்தி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா 2 வாரம் எக்ஸ்ட்ராவா சுத்தி வர்றாங்க. ஆமா, நியூஸ்ல பார்த்தேன். ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பிரச்சனை காரணமா ரூட் மாத்திட்டாங்க. கரெக்ட். இதனால அந்த சரக்கு கட்டணம், அதாவது ஃப்ரைட் காஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்போ கப்பல் வாடகை 2 மடங்கு ஆயிடுச்சா? அது மட்டும் இல்லாம இந்த எம்எஸ்எம்இகள் நிறைய மூலப்பொருட்களை இறக்குமதி பண்ணி அதை வச்சு உற்பத்தி செஞ்சுதான் ஏற்றுமதி செய்றாங்க. இப்போ இம்போர்ட் காஸ்ட் அதிகமாயிடுச்சு, கப்பல் வாடகை ஏறிடுச்சு, இதனால அவங்க லாபம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அப்போ டாலர் ரேட் ஏறுனா எக்ஸ்போர்ட்டருக்கு லாபங்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஆமா, இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பேசின முழு விவாதத்தையும் ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்ல நாம கொடுக்கற காசுக்கும் எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவோட வட்டி விகிதத்துக்கும் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனைக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன அரசியல் மாற்றம் நம்ம வீட்டு சமையலறையில இருந்து வெளிநாட்டுல படிக்கிற மாணவர் வரைக்கும் எல்லாரையும் பாதிக்குது. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இவ்ளோ நேரம் நம்ம டாலரை பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு சோர்ஸ்கள்ல படிச்ச ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம் அது? ருபி இன்டர்நேஷனலைசேஷன், அதாவது ரூபாய சர்வதேச மயமாக்குவது. ஓ, அப்படினா? அதாவது மசாலா பாண்ட்ஸ் மூலமாகும் வெளிநாடுகளோட நடக்கிற வியாபாரத்தை டாலருக்கு பதிலா நேரடியா நம்ம இந்திய ரூபாயிலே செட்டில் பண்றது. வாவ், அப்படின்னா டாலர் தேவையே இல்லையா? கரெக்ட். உதாரணமா, நாம வேற நாடுகள் கிட்ட எண்ணெய் வாங்கும்போது டாலர் கொடுக்காம நம்ம ரூபாயே கொடுத்து வாங்குறது. டாலரை நம்பி இருக்கிறத விட்டுட்டு நம்ம ரூபாயே உலக நாணயமா மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான மலையேற்றமா இருந்தாலும், அது ஒண்ணுதான் இந்த டாலர் வலையிலிருந்து தப்பிக்க நிரந்தர தீர்வா இருக்க முடியுமான்னு சில நிபுணர்கள் கேக்குறாங்க. இது ஒரு அருமையான சிந்தனை. ரூபாய உலக நாணயமா மாத்துறது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். ஆனா இது சீக்கிரம் நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரூபாயை வச்சு உலக நாடுகள் வியாபாரம் செய்யற காலம் வருமா? நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க. If you like the content, please subscribe Geo Explain Tamil and share for more. And click the bell icons for notification.